குறையும் போது வெறும் 100, 50, 25ன்னு குறையிறது. ஆனா கூடும்போது மட்டும் 1000, 1500, 2000ன்னு கூடுறது. இப்ப நான் எத பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா? தங்கம் விலைய பத்தி தாங்க பேசுறேன். இன்னைக்கு காலையில கூட ரூ. 280 குறைஞ்ச தங்கம் விலை மதியானமே ரூ. 760 கூடி கிட்டத்தட்ட ரூ. 80,450க்கு விற்பனையாகுது. 1920கள்ல வெறும் ரூ. 20க்கு மட்டுமே விற்கப்பட்ட தங்கம் இப்ப 80,000த்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷ கால இடைவெளியில தங்கத்தோட விலை கூடிக்கிட்டே இருக்கே தவிர, ஆனா குறைஞ்ச மாதிரி தெரியல. இந்த தங்கம் விலை கூடுறதுக்கும், குறையிறதுக்கும் என்ன காரணம்? ஏன் இந்தியால தொடர்ந்து தங்கம் விலை கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாகவே தங்கத்தோட விலை டாலர்ல நிர்ணயிக்கப்படுது. டாலரோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை $100 கொடுத்து வாங்குறோம்னா, டாலரோட மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது அதே பொருளை நம்ம $150 கொடுத்து வாங்க வேண்டியது வரும். அப்ப முதலீட்டாளர்களும் பொதுமக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி மதிப்பு குறைந்த அந்த பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு பதிலா இந்த டாலரோட ஏற்ற இறக்கத்துல எந்த ஒரு பாதிப்புமே அடையாத தங்கத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல முதலீடா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தங்கத்தை அதிக அளவுல வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால சர்வதேச சந்தையில தங்கத்தோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால தான் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது அதிகரிக்குது. இப்ப இந்தியாலயே தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தங்கத்தை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கான இறக்குமதி செலவு அப்படிங்கிறது இந்தியால ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் தங்கத்தை அதிக அளவுல நுகரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியாவா தான் இருக்கு. கடந்த 2024வது ஆண்டு அறிக்கையின்படி பார்த்தா உலகத்திலேயே அதிக அளவு தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய நாடுகள்ல சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்துல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல தங்கத்தை வாங்குறதுனால அதோட டிமாண்ட் அதிகரிக்குது. இதுவும் ஒரு காரணம் தான் தங்கம் விலை இங்க கூடுறதுக்கு. தங்கம் விலை கூடுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாது. நம்ம நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளமானதா இருக்கு, இல்ல எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த தங்கம் விலை அதிகரிக்கிறதுல தான். நம்ம பொருளாதாரமும் நம்மளோட பணத்தினுடைய மதிப்பும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்கா குறைவா இருக்கும். அதற்கு மாறா டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னாலும், நம்ம பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிகரிக்க தான் செய்யும். இன்னும் 2-3 மாதங்கள்ல இந்த தங்கத்தோட விலை ஒரு சவரன் 1 லட்சத்தை கூட தொடலாம். அப்படி பார்த்தா மற்ற நாடுகளை விட இந்திய மக்கள் தான் அதிக அளவுல தங்கத்தை நம்பி இருக்காங்க. இந்த இந்திய மக்களினுடைய வாழ்க்கை நடைமுறைகள்லயே அதிக அளவுல தங்கம் ஒரு அங்கம் வகிச்சிருக்கு. திருமணத்துல ஆரம்பிச்சு இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் தங்கம் அப்படிங்கிறது பிரதான ஒரு பொருளா பார்க்கப்படுது. அப்படி இருக்கிறதுனால இங்க தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க அதிகரிக்க இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சராசரி மனிதனுமே இதனால பாதிக்கப்படுவாங்க.